எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நான் கொஞ்ச நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. அதுவும் இல்லாமல் என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க? ஆக்சுவலாக எனக்கு பாஷான பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அடக்கொடக்கம் பிடிச்சதால நீங்களும் வரி பண்ணிக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாஷா மாற்றிக்கலாம். அப்போது நமக்குள்ளே செட் ஆகிடும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாறுவேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாறணும்னு நினைக்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பையனை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இல்லை, எந்த ஒரு பொண்ணுமே இந்த மென்டாலிட்டி இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக பாஷாக இருக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. என்னால் விடுங்க. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இன்னும் எங்கே ராஜி காணோம்? கொஞ்சம் கால் பண்ணி கொடு. இருமா, இந்தா நீயே பேசு. ராஜி, ஹலோ ஆண்டி. ரெடி ஆகிட்டியாடாமா? ரெடி ஆகிட்டேன் ஆண்டி. ஒரு 2 minutes வந்துடுறேன். சரி, ஓகே, வாம்மா. ஹலோ ராஜி, உனக்கு புடவை கட்ட தெரியுமா? ஆண்டி, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூஜை கட்டும்போது சாரி கட்டினா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மா, நான் ரெடி, போலாமா? என்னடி ட்ரெஸ் இது? போய் ஒழுங்கா போய் மாத்திட்டு போ. நம்ம என்ன கோயிலுக்கு போறோமா இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறோமா? அறிவுங்கிறது இல்லையா? மா, நான்லாம் ட்ரெஸ் மாத்துறதே பெரிய விஷயமா. வந்தா இப்படி தான் வருவேன், இல்லை வரமாட்டேன். என்ன சொல்ற? வந்து தொலை. ரொம்ப அழகா கட்டி இருக்க ராஜிமா. சரி வா, உள்ள வா, பூஜை பண்ணலாம். விளக்கு ஏத்துமா. ஆண்டி, ஹாய் ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஆண்டி, வா ராஜி. இப்போ எப்படி இருக்கு ஆண்டி? இப்போ பரவாயில்லம்மா. இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான் ராஜி. கடவுளாக பார்த்து தான் உன்னை அனுப்பியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதில் என்ன இருக்கு ஆண்டி? அப்படி சொல்லாதம்மா. நீ சரியான நேரத்துக்கு வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ராஜி, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க ஆண்டி. ஒரு சில நேரம் நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நான் யோசிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஊரில் நிறைய பேர் அந்த யோசனையில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறதை விட உன்னை மாதிரி என் பிள்ளையை வளர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இந்த காலத்தில் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ராஜி. இதில் என்ன இருக்கு ஆண்டி? நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே.